ஜெயராம், காளிதாஸ் ஜெயராம் ஆன் ஸ்க்ரீன்லேயும் அப்பா மகனாக நடிச்சிருக்கிற ஆசைகள் ஆயிரம் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன் சார். பேசிக்கலி ഞാൻ ഒരു ആക്ടറാണ് സാർ. அந்த 5 கொலையும் நான் எதுவும் பண்ணதே நான் தான். ஜெயராம், காளிதாஸ், ஆஷா சரத் நடிப்பில் பிரஜித் இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற படம் தான் ஆசைகள் ஆயிரம். இந்த படத்தில் ஒரு குடும்ப தலைவராகவும் மெடிக்கல் ரெப்பாகவும் ஜெயராம் இருப்பார். அவரோட பையனாக இருக்கிற காளிதாஸ்க்கு ஆக்டர் ஆனோ அப்படிங்கிற ஒரு பேஷன் இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணுவார். ஆனால் சான்ஸே கிடைக்காது. என்னதான் பேஷன் இருந்தாலும் அவர் ரீல்ஸ் பண்ணிட்டு சும்மா சுற்றுற ஒரு ஜாலியான கேரக்டராக தான் இந்த படத்தில் இருப்பார். இந்த மாதிரி ஒரு சூழலில் திடீர்னு ஜெயராமுக்கு ஒரு ஆக்டிங் சான்ஸ் கிடைக்கும். அது எப்படி கிடைக்குது, அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த படத்தோட கதையா அமைஞ்சிருக்கு. வெல்கம் டு மலையாளம் சினிமா. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கதை தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சிம்பிளாக யதார்த்தமாக இருந்துச்சு. செகண்ட், இந்த படத்தில் இருந்த ஆக்டர்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாருமே அவங்க ரோலில் ரொம்ப ஆப்டாக வாழ்ந்தாங்கன்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் காளிதாஸ் மற்றும் ஜெயராமோட அந்த பாண்டிங் ஒருவேளை ஆஃப் ஸ்க்ரீனில் அவங்க வீட்லேயும் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிற அளவுக்கு அவ்வளோ நேச்சுரலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். மியூசிக், விஷுவல்ஸ், ஜோக்ஸ்னு இது மூணுமே இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்துக்கு பெரிய பலமாவும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ட்ராபேக்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சில சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாகவும் இருந்துச்சு. மற்றபடி ஓவராலாக ஃபேமிலியோட ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா ஆசைகள் ஆயிரம் ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும்.